பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜினாமா கடிதம் வழங்கிவிட்டதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மதியழகன், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் பாஜக கூட்டணியில் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன நடந்தது? நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவதாகவோ அல்லது என்ன காரணத்திற்காகவோ என்று அவர் வெளிப்படையாக எதையுமே அறிவிக்கவில்லை. அவரினுடைய நடவடிக்கைகள் இது உறுதிப்படுத்தி இருக்கின்றன. தற்பொழுது அவர் முதலமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்திருப்பதன் மூலம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது பாரதிய ஜனதா ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக ஆவதுதான். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக, அதாவது அவர் எந்த கூட்டணி ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணியில் அமைத்தாலும் சரி, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தாலும் சரி, அவர்தான் முதலமைச்சர் என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. அவர் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் செல்வதற்கு முன்பாக அவர் வைக்கக்கூடிய முதல் நிபந்தனை என்பது நான் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்பதுதான் நிதிஷ்குமாரினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கும். அந்த வகையில் தற்பொழுது பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த அவர் 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், அதாவது கொரோனா காலம் முடிந்து ஒரு மாநிலத்தில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடந்தது 2020ஆம் ஆண்டு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்புதான் தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சராக இருந்து வந்தார். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்றுதான் அவர் அந்த தேர்தல் என்பது மகா கட்பந்தன் என்று ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துதான் அந்த தேர்தலை சந்தித்தன. அந்த தேர்தலில் மகா கட்பந்தன், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணியில் இருந்துதான் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பின்னர் சிறிது நாட்களிலேயே அந்த கூட்டணியை உதறிவிட்டு பாஜகவினுடைய ஆதரவுடன் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய அந்த கூட்டணியில் இருந்து வெளிவந்து மீண்டும் ராஷ்டிரிய ஜனதா தளம் இவர்களினுடைய கூட்டணியில் இருந்தார். தற்பொழுது மீண்டும் ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்து வெளியேறி தற்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியிலேயே முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். கடந்த 3 வருடங்களில் மட்டும் 2-3 முறை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராவது என்பது ஒரு நிலைப்பாட்டிலேயே நிதிஷ்குமார் இருந்து வருகிறார். நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவிலிருந்து கடந்த முறை வெளியே வந்த பொழுது மிக கடுமையாக பாரதிய ஜனதாவை தாக்கி பேசியிருந்தார். அவர்கள் மத அரசியல் செய்கிறார்கள், பீகாருக்கு ஒன்றும் செய்யவில்லை, பீகாரினுடைய வளர்ச்சி எல்லாம் தடுக்கிறார்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் செய்து வந்தார். அந்த நிலையில்தான் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியவர்களில் மிக முக்கியமானவர் நிதிஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.